நெல் பொரி. இதில் வந்து அந்த மேலே கொஞ்சம் அந்த அஸ்க் இருக்கும், அதோ இந்த மாதிரி. அதை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணும், இல்லைன்னா வாயில் குத்தும் இது. ஸோ இதை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி இதை மாதிரி வச்சுக்கலாம். இது 100 grams ஆஃப் பஃப்ட் ரைஸ், அதாவது நெல் பொரி. அந்த 100 grams-க்கு 200 grams ஜாகரி. திஸ் இஸ் அந்த தண்டவாளை வாடான்னு சொல்லுவாள். இதுதான் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணோம். இது வந்து பாகு வைக்கிறது மாதிரி நல்லா ஹெவியாக இருக்கும், ஆனால் பாகு வைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், காந்தாது. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை வந்து இப்போ ஜலம் விட்டுக்கணும். அதில் ஆட் வாட்டர் with 200 grams of jaggery. Now we'll melt it. பாகு வைக்கலாம். இப்போது கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணணும் எப்போவுமே வெல்லம் மட்டும். ஏன்னா அதில் கண்டிப்பாக குட்டி குட்டி அந்த செடிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா அது நல்லது இல்லை உடம்புக்கு. அது ஏதோ இட் கெட் அதை டைஜஸ்ட்டும் ஆகாது. இட் வில் அஃபெக்ட் அவர் ஹெல்த் அப்படின்றா. அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவாளெலாம் வந்து இப்போ எங்கள் அம்மா எங்கள் பாட்டி வாழ அதை சொல்வாள். எதனால் அப்படின்றத மட்டும் வாழால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து அந்த கிட்னி ப்ராப்ளம்லாம் வரும், இதில் பிளாக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இது வந்து எங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் இதை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஜலம் விட்டு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பாகு வைக்கலாம். So here the jaggery, let the jaggery gets dissolved, then we will filter it to separate the sediments from this. How to check whether this is the right time to stop the switch of the oven, that is the வெள்ளப்பாகு கரெக்டாக இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இல்லை ஒரு கப்பில் தண்ணியை வச்சுட்டு அதை எடுத்து அப்படி போடணும். நம்ம கையில் பட போகிறது போட்டால் அது வந்து அது அப்படி பண்ணும்போது காமி இதுக்கிட்ட வர வர It is not in a liquid condition, so you can find it in this form, but solid. So your pagu is right. Pagu is ready. Now we have taken the puffed rice and groundnut, roasted one, and small pieces of coconut. And mix it with the jaggery. எவ்வளோ சத்தம் போட்டுது? சத்தம் So keep stirring like this. No need to keep it on the oven. அடுப்புலேயே வைக்க வேண்டாம். வைக்காமல் அப்படியே அந்த சூடு பாகு அதில் போட்டு இப்படி கிளறணும். And she's making that உருண்டை. This is how it has to be done. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறோம். இப்படி தான் பண்ணணும். It's ready. அவல் பொரி உருண்டை. நெல் பொரி உருண்டை. அவல் பொரி உருண்டையும் இருக்குது, ஆனால் இது நெல் பொரி உருண்டை. அவல் பொரி உருண்டையும் I will take video. This is puffed rice உருண்டை லட்டு. ரெடி. அவ்வளோதான். கார்த்திகைக்கு அவல் பொரி
உருண்டை ரெடி.